அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி கைது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அவர் மீது நிறைய விதமான வழக்கு பதிவுகளும் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் நடந்த ஆகாஷுடைய தொழிலதிபர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அவர்களுடைய சம்மந்தப்பட்ட முக்கிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பின்னிருந்து இயங்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில் சதுரடியாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே சில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய துணை முதல்வராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆகாஷ் தொழிலதிபரான ஆகாஷ் அவர்கள் சமீப காலத்தில் அவருடைய இடலும் ஸோ அவருடைய இடங்களிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து ரைடு நடந்தது. எக்கச்சக்கமான பணங்கள் மூட்டையாக சிக்கினது. பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இவர் தான் பின்பலமாக இருந்து தேர்தலுக்கான பணங்கள் அனைத்துமே பதிக்கி அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தான் கொடுத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு மீது நிறைய விதமான புகார்களாம் இருக்குது. ஸோ இந்த புகாரின் அடிப்படையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் சம்மந்தப்பட்ட இடங்களில் தொடர்ந்து ரைடு நடந்தது. ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை கஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உட்படுத்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. சில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு தூக்கி சென்றதாகவும் டெல்லி சிறையில் அடைக்கப்பட போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தூக்குனாங்க அப்படின்னா உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இப்போ கரூர் வழக்கின் மூலமாக திமுக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உட்கட்சிகளே நிறைய மோதல்கள் ஏற்பட்டு வந்திருந்தாலுமே இப்போ உதயநிதியுடைய வாய்க்கொழுப்பாலே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாதி பலங்களை ஸோ போயிருக்கு. ஸோ இதனோட பேர் தான் இப்போ இன்று காலை சென்னையில் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு கூடிய விரைவில் இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான ஸோ தகவல் வெளியே இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். செலவு பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய கெடு இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.